வணக்கம் நண்பர்களே, வாங்க கதைக்குள்ள போகலாம். வீட்டின் முன் கார் வந்து நிற்க கணவன் அலுவலகத்திலிருந்து வந்துவிட்டான் என்பதை அறிந்து கொண்டாள் பத்மா. வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு வாசலில் உட்கார்ந்திருந்தாள். இந்த அப்பார்ட்மெண்ட் யுகத்தில் சிறு சதவீதங்களே வாழ்ந்து கொண்டிருக்கும் தனி வீடு அவர்களுடையது. அன்று மாலை 6 மணிக்கே வந்துவிட்டிருந்தான் சுதாகர். சாதாரணமாக இரவு 8 மணி ஆகிவிடும். கம்பெனியில் பெரிய பொறுப்பு, டெபுட்டி ஜெனரல் மேனேஜர். காரின் கதவு திறக்க சுதாகருடன் ஒரு பெண்ணும் இறங்கினாள். பத்மாவின் புருவங்கள் உயர்ந்தன. ஹீரோயின்களை சினிமாவில் தான் பார்த்திருக்கின்றாள். இப்பொழுது நேரில் பார்க்கிறாள். அழகென்றால் அப்படி ஒரு அழகு. அளவான உடம்பு, சிவப்பு நிறம், மயக்கும் கண்கள். இருவரும் காம்பவுண்டை அடைய கதவை திறந்தாள். வாங்க. அந்த வரவேற்பு கணவனுடன் வந்த அந்த பெண்மணிக்கு. வா தீபா. சுதாகர் அவளை வரவேற்றான். வீட்டினுள் நுழைந்து சோஃபாவில் அமர்ந்தாள். என் செக்ரட்டரி. பத்மாவிடம் அறிமுகப்படுத்திவிட்டு தானும் ஒரு சோஃபாவில் அமர்ந்தான் சுதாகர். என்ன சாப்பிட்றீங்க? ஸ்நாக்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ், காஃபி? பத்மா, ஒன்று செய். பிஸ்கட், கூல்ட்ரிங்க் தீபாவுக்கு கொடு. எனக்கு சூடாக ஒரு காஃபி கொண்டு வா. சுதாகர் சொன்னதை ஏற்று கிச்சனுக்குள் சென்றாள். 2-3 நிமிடங்களில் கொஞ்சம் பிஸ்கட், மிக்சர், ஒரு குளிர்பான கோப்பை, இவற்றுடன் 2 காஃபி கோப்பைகளை கொண்டு வந்து டீப்பாய் மீது வைத்துவிட்டு தானும் அமர்ந்தாள். தீபாவை பார்த்து புன்னகைத்தாள். உங்கள் அழகை பார்த்து அசந்துட்டேன். மிஸ் இந்தியா போட்டிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. பாருங்கள், நானே கண் வச்சிட்டேன். வீட்டுக்கு போய் சுற்றி போட சொல்லுங்க. மனமாற பாராட்டினாள் பத்மா. தீபாவின் முகத்தில் பெருமிதம் படர்ந்தது. தேங்க்ஸ். உங்கள் சொந்த ஊர் எது? மதுரை. உங்கள் ஹஸ்பண்ட் ஊர்? சொல்லிவிட்டு பிஸ்கட்டை எடுத்து தீபா வாயில் போட்டுக்கொண்டாள். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறார்? பத்மா இப்படி கேட்டதும் சுதாகரின் முகம் மாறியது. பத்மாவையும் தீபாவையும் மாறி மாறி பார்த்துவிட்டு சோஃபாவில் நெளிந்தான். பார்வையால் தீபாவிடம் கெஞ்சினான். அதை அலட்சியப்படுத்திவிட்டு பத்மாவை உற்று பார்த்தாள் தீபா. வெகு சுமாராக தெரிந்தாள். தீபாவின் கண்களில் கர்வம் படர்ந்தது. என்ன கேட்டீங்க? கல்யாணத்தை பற்றி தானே. முதல்ல ஒன்று சொல்லிடுறேன். இங்கே நான் வந்ததே உங்களை பார்க்கத்தான். அப்புறம் இன்னொன்று, தப்பாக நினைக்காதீங்க. என்னை அழகை பாராட்டினீங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை நீங்கள் ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கீங்க. எனக்கே தெரியும் தீபா. இயல்பாக சொன்னால் பத்மா. இவர் எனக்கு நிச்சயம் செய்தப்ப இவரோட பர்சனாலிட்டிக்கு நான் சரிபட மாட்டேன்னு ரொம்ப தயங்கினேன். 2 பேர் வீட்லேயும் ஜாதகம் பொருந்தி இருக்குன்னு கன்வின்ஸ் செஞ்சாங்க. அதை விடுங்க. நான் என்ன விஐபியா? என்னை எதுக்கு பார்க்க ஆசைப்பட்டீங்க? என்னை கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டீங்களே. ஆகலை. உங்களை பார்க்க வந்ததுக்கு அதுதான் காரணம். சுதாகரின் முகத்தில் வியர்வை துளிகள் பூத்தன. புரியலே தீபா. பத்மாவின் முகத்தில் கேள்வி படர்ந்தது. நானும் சுதாகரும் ஒருத்தரை அப்படி காதலிச்சோம். பட்டென்று விஷயத்தை உடைத்துவிட்டு பத்மாவை குரூரமாக நோக்கினாள் தீபா. பத்மா தன் கண்களை விலக்கி வேறு பக்கம் பார்த்தாள். அப்படியே மறைந்து விட்டால் நன்றாக இருக்குமே என சுதாகர் தவித்தான். உங்களை கல்யாணம் செய்துக்கிட்டதும் சுதாகர் இந்த ஊர் வந்துட்டார். என் அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சதால நானும் இந்த ஊர் வந்துட்டேன். சுதாகர் ஆஃபீஸ்லேயே, அதுவும் அவருக்கு செக்ரட்டரியாக வேலை கிடச்சிடுச்சு. தினமும் அவர் கூடயே இருக்கிற மாதிரி. என்ன பத்மா, அமைதியாயிட்டீங்க? பழையபடி இயல்பாக தீபாவை ஏறிட்டாள் பத்மா. உங்கள் காதல் பற்றி இவர் என்கிட்ட சொன்னதில்லை. சரி, ஏன் நீங்கள் கல்யாணம் செய்துக்கல? வேற ஜாதி. என் வீட்டில் சம்மதிக்கலை. செத்துடுவேன்னு அம்மா மிரட்டினாங்க. அப்பா அம்மா பேச்சை மீறி தீபாவை கல்யாணம் செஞ்சுக்க என்னால் முடியல. வியர்வையை துடைத்தபடி சுதாகர் பதிலளித்தான். உயிருக்கு உயிராக காதலிச்சோம் பத்மா. ஒரு நாள் கூட என்னை பார்க்காம சுதாகரால் இருக்க முடியாது. என்னாலையும் தான். பார்க், பீச், சினிமான்னு நாங்கள் சுத்தாத இடமில்ல. அவர் கனவுல நான், என் கனவுல அவர். தீபா அடிக்கினால் சற்றென்று எழுந்தாள் பத்மா. பேசிகிட்ருங்க, கிச்சனில் எனக்கு வேலை இருக்குது. நகர்ந்தவள் திரும்பினாள். சாப்பிட்டுட்டு போங்க. தீபாவின் பதிலை எதிர்பார்க்காமல் சமையலறைக்குள் நுழைந்தாள். தீபாவின் பேச்சு சப்தமும் சிரிப்பொலியும் வீடு முழுக்க எதிரொலித்தது. ஒரு முறை கூட சுதாகரின் குரல் பத்மாவுக்கு கேட்கவே இல்லை. 20 நிமிடங்களுக்கு பின் கிச்சனில் இருந்த பத்மாவின் பின்னால் தீபாவின் குரல் ஒலித்தது. வரேன் பத்மா. நான் வந்தது உனக்கு சந்தோஷம்தானே? பத்மா திரும்பி அவளை வெறித்தாள். வெற்றி பெருமிதத்துடன் தீபா சிரித்தாள். தீபா. குரல் கேட்டு திரும்பியவள் பத்மாவை கண்டதும் அதிர்ந்தாள். உங்களை எப்படி காண்டாக்ட் செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பத்மா புன்னகைத்தாள். தேங்க் காட், எதேச்சியாக இன்றைக்கி உங்களை பார்க்க முடிஞ்சது. கொஞ்சம் பேசணும். காஃபி சாப்பிடலாமா?
தீபாவுக்கு எதுவும் புரியவில்லை. ஆனாலும் மறுக்கவில்லை. இருவரும் அருகில் இருந்த ரெஸ்டாரண்ட் சென்று எதிரெதிரே அமர்ந்தார்கள். ஆர்டர் செய்ததும் ஆவி பறக்க ஃபில்டர் காஃபி வந்தது. என்ன பேசணும் பத்மா? சாரி கேட்கணும். எதுக்கு? தீபாவுக்கு தலை சுற்றியது. அன்னிக்கப்படி நடந்ததுக்கு. தீபாவுக்கு பேச்சு வரவில்லை. நீங்கள் 2 பேரும் உயிருக்கு உயிராக காதலிச்சதா சொன்னதும் என்னால் ஜீரணிக்க முடியலை. நானும் மனுஷிதானே. அதான் பட்டுன்னு எழுந்து உள்ளே போயிட்டேன். நீங்கள் போனதும் மனசால மட்டும்தான் நீங்கள் 2 பேரும் காதலிச்சிங்கன்னு சுதாகர் என்கிட்ட ரொம்ப நேரம் விளக்கினார். பத்மா, அது யோசித்து பார்த்தப்ப தான் நான் எப்படி இருப்பேன்னு பார்க்கத்தான் நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னு புரிஞ்சுது. உங்களை விட நான் அழகாக இருக்கேனேன்னு பார்த்துருக்கீங்க. இல்லைன்னு தெரிஞ்சதும் உங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்கு. தன்னை விட சுமாரானவ தட்டிக்கிட்டு போயிட்டாளேன்னு. அதனால தான் என்னை வெறுப்பேற்றுற மாதிரி நடந்துக்கிட்டீங்க. இது தெரியாமல் நான் வேற அப்படி நடந்துக்கிட்டேன். அதனால தான் சாரி கேட்க நினச்சேன். தீபா பேச்சிலிருந்து பத்மாவையே பார்த்து கொண்டிருந்தாள். புரிந்தது போல் பத்மாவே தொடர்ந்தாள். உங்கள் மனசில் இருக்க ஏமாற்றம் நியாயமானது தான் தீபா. காதல் என்கிற இடத்துல இருந்து இப்படி ஒரு செக்ரட்டரியா, சக ஊழியரா அவர் கூட வேலை பார்க்க வேண்டிய சூழல் உங்களுக்கு புரியுது. யூனோ ஒன் திங், சுதாகர் என்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிறார். தனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைச்சிருக்கிறதா அடிக்கடி சொல்கிறார். மேபி அழகான மனைவி கிடைக்காம போயிருக்கலாம். இந்த விஷயத்தில் மட்டும் அவருக்கு பேட் லக். தீபா தலை குனிந்தாள். அவள் கரங்களை பத்மா பற்றினாள். எப்போனாலும் எங்கள் வீட்டுக்கு வாங்க. அவருக்கு மட்டுமில்லை, எனக்கும் நீங்கள் ஃப்ரெண்டு தான். பத்மா, ஆக்சுவலாக நான் தான் உங்ககிட்ட சாரி. தீபாவின் குரல் தழுதழுத்தது. என்னது? கண்ணை தொடங்க. தன் கர்ச்சீப்பை எடுத்து பத்மா கொடுத்தாள். துடைத்து கொண்டு நிமிர்ந்து பத்மாவை பார்த்தாள். தன்னை விட பேரழகியாக அவள் தெரிந்தாள். இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.